திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, வன்னியர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி எஸ்சி முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 5,000 வருமானம் வரதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் திருமணமாகி விவாகரத்து ஆகிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழந்தைக்கோசரம் தான் நான் மறுமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது திருமணமான மணமகன் தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க மத்தூரில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா நித்யா, வயது 25 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து, நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா மகரம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க சால்ட் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 50,000 60,000 வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சால்ட் ஃபேக்ட்ரியில் தான் அப்பா அம்மா எல்லோரும் செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. நிலம் வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க இன்னும் திருமணம் செஞ்சுக்கல. வீட்டில் வரன் பார்த்துட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வரன் அமையலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கம் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க.